வெல்கம் டு ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரியாம்பிள் ரிலேட்டடான குவிஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்தியன் பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து ப்ரியாம்பிள். ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து கொஷின் வரும். ஸோ இது போல் மேலும் நிறைய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேர்றதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. ஓகே, வீடியோக்குள்ள போவோம் வாங்க. Which of the following terms was or were added by the 42nd Amendment Act in our preamble? ஸோ ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட், ஒரு ஜஸ்ட் ஒரு பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நேச்சரை சொல்லியிருக்கும். அதில் 42nd Amendment Act படி ஒரு 2-3 வார்த்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த வார்த்தையெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. எது சரின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை 42nd Amendment Actல தான் ஆட் பண்ணாங்க. அடுத்து செக்குலர், எக்ஸாக்ட்லி செக்குலர் அப்படிங்கிற வார்த்தையும் 42nd Amendment Actல தான் ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணாங்க. ரிபப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை ப்ரியாம்பிளில் முதல்ல இருந்தே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 and 2 அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 1 and 2 ஒன்லி அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் சரி. ஸோ வேற என்ன வார்த்தை ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தை மொத்தம் 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று சோஷியலிஸ்ட், அடுத்தது செக்குலர் அண்ட் தேர்ட் ஒன் வந்து இன்டெகிரிட்டி. இந்த 3 வேர்ட்ஸும் ப்ரியாம்பிளில் 42nd Amendment படி ஆட் பண்ணியிருப்பாங்க. Which of the following statements are incorrect? The preamble is a prohibition on the powers of the legislature. Preamble is not a part of the constitution. So first statement பார்த்தீங்க அப்படின்னா preamble is a prohibition on the powers of the legislature. So சட்டம் இயற்றக்கூடிய லெஜிஸ்லேச்சர் மேலே இருக்கக்கூடிய பவர்ஸை ரெடியூஸ் பண்ணக்கூடியது preambleனு சொல்கிறாங்க. கிடையாதுங்க, இட்ஸ் a incorrect one, தப்பு. அடுத்து preamble is not a part of the constitution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. preamble is a part of the constitution. ஸோ இதுவும் தவறாக தான் இருக்குது. அடுத்து preamble cannot be amended as it is a part of the basic structure of the constitution. basic structure of the constitution கொடுத்துருக்காங்க preamble, அது சரிதான். preamble எடுக்க முடியாது, பட் ஆனால் it cannot be amended, இதில் ஒரு சின்ன மாற்றம் கூட கொண்டு வர முடியாதானா கொண்டு வரலாம். ஸோ இங்கே cannot be amendedனு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற அனைத்துமே தவறு இல்லைங்களா? ஸோ 1 and 2 and 3 மூணுமே தவறு. என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஆர் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி 1, 2, 3 எல்லாமே தவறு. நெக்ஸ்ட், at the time of enactment of constitution, the provisions which enabled a secular states were. ஸோ இந்தியா அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ண டைமில், அதாவது அட் தி டைம் ஆஃப் எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நாட் நவ். ஸோ அப்போ வந்து இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி, அதாவது வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு என்ஷூர் பண்ண விஷயங்கள்லாம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ preamble, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா preamble கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ preamble வந்து அப்போ செக்குலர் நாடு தான் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுற விஷயமா இருக்கல. அடுத்த ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி மீன்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. கண்டிப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரிலீஜியஸ் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எல்லா மதத்தையும் ஒரே மதமாக தான், ஒரு மாதிரியே தான் வந்து ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிற விதத்தை சொல்லியிருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாம் வெல்ஃபேர் ஸ்டேட் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயமே வந்துட்டு கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ண டைமில் வந்து செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணதாக இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஆப்ஷன் சியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க, கிடையாதுங்க. டிபிஎஸ்பியும் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது. ஸோ preamble இருக்குதானே? எஸ், அஃப்கோர்ஸ். இப்போ வந்து எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, preamble இந்த மூணுமே வந்துட்டு இந்தியா நாடு வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதா இருக்குது. பட் preambleல 42nd Amendment Act 1976 தான் செக்குலர் அப்படிங்கிற வார்த்தையே ஆட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரியாம்பிளில் செக்குலர் ஸ்டேட் தான் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. தட்ஸ் வை வந்துட்டு ஆப்ஷன் ஏ வரல. ரைட்டுங்களா? ஸோ நவ் என்ன செட் ஆகும்? செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பட் அட் த டைம் ஆஃப் எனாக்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசமைப்பு சட்டம் எழுதின டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் வந்து இந்தியா செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். The words justice in the form of social, economic and political justice present in the preamble has been taken from. So நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்தியன் ப்ரியாம்பிளில் ஜஸ்டிஸ் கொடுத்துருப்பாங்க, சோஷியோ எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அது எங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷனில் இருந்தா அப்படின்னா கிடையாது, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருக்க மாட்டோம், ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரஷ்யாவிலேருந்து தான் வந்து நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் சோஷியோ எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். The terms not introduced in the preamble through the 42nd amendment or. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல எந்தெந்த வார்த்தைகள்லாம் 42nd amendment ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ சோஷியலிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க, நாட் இன்ட்ரடியூஸ்டு தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செக்குலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டெகிரிட்டி வார்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் இன்ட்ரடியூஸ்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ். ஸோ கொடுத்துக்கிற 3 வார்த்தைகளுமே வந்து ப்ரியாம்பிளில் 42nd amendment ஆக்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ் தான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Preamble is known as option A the soul of the constitution, option B heart of the constitution, option C heart and soul of the constitution, option D none of the above. ஸோ ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இட்ஸ் அன் இன்ட்ரோடக்டரி பார்ட். பட் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தி சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். From which country Indian Constitution borrowed preamble? ஸோ ப்ரியாம்பிள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எந்த நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஆப்ஷன் பி யூகே, ஸோ பிரிட்டன்லேருந்து எடுக்கல. ஆப்ஷன் சி யூஎஸ்ஏ இஸ் அஃப்கோர்ஸ் அமெரிக்காலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ப்ரியாம்பிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாரோடு ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஸோ ஆப்ஷன் டி ரஷ்யா ஆப்வியஸாக வர்றது. The preamble to the Indian Constitution is based on the objective resolution drafted and moved by option A Pandit Nehru, option B M.K. Gandhi, option C S.C. Bose, option D M. Nehru. ஸோ இதில் யார் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எழுதி மூவ் பண்ணாங்க, அதன்படி நம்மளோட இந்தியன் ப்ரியாம்பிள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ப்ரியாம்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஸோ பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ டிராஃப்ட் பண்ணி மூவ் பண்ண ஒரு பர்சன். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு ப்ரியாம்பிளாக எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? Which case determined that the preamble is a part of the constitution? ஸோ இந்த இன்ட்ரோடக்டரி பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பார்ட்டாக இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஸோ அது எந்த கேஸில் கன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கேசவானந்தா பாரதி கேஸ். ஆப்ஷன் பி கேசவானந்தா பாரதி கேஸ் தான் வந்து ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. Which of the following is the correct combination of justice sought to be secured to the citizen of India in the preamble to the Constitution of India? ஸோ என்னென்னா ஜஸ்டிஸ் வந்து ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்காங்க இந்திய குடிமக்களுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்னு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க, கிடையாதுங்க. ஆப்ஷன் பி எக்கனாமிக் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல், கிடையாது. ஸோ ரிலீஜியஸ் அப்படிங்கிறது நம்ம ஜஸ்டிஸ் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல. அடுத்து சோஷியோ எஜுகேஷ்னல் அண்ட் எக்கனாமிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷ்னல் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இல்லை, ஸோ ஜஸ்டிஸாக கொடுக்கப்படலை.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இஸ் அஃப்கோர்ஸ் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான நீதி வழங்குதல் அப்படின்னு ப்ரியாம்பிள்ல சொல்லியிருப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். Which of the following dates is mentioned in the preamble to the Constitution of India? ஸோ இந்திய கான்ஸ்டியூஷனுடைய ப்ரியாம்பிளில் ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து எனாக்ட் அண்ட் அடாப்ட் ஆன நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்து கண்டுபிடிப்போம். ஆப்ஷன் ஏ 26th November 1949, ஆப்ஷன் பி 25th Jan 1950, option C 15 August 1947 and option D 26 Jan 1950. ஸோ ப்ரியாம்பிளில் கான்ஸ்டியூஷன் எழுதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து எனாக்ட் பண்ண நாள் அடாப்ட் பண்ண நாள் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 26 November 1949. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், the preamble is useful in constitutional interpretation because it uses value-loaded words. Option B, it contains the real objective and philosophy of the constitution makers. And option C, padina, is a source of power and limitation. And option D, it gives an exhaustive list of basic features of the constitution. So, constitutionல இருக்கக்கூடிய preamble வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்காக கோர்ட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் த ரியல் அப்ஜெக்டிவ் அண்ட் ஃபிலாசபி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் என்ன சொல்லணும்னு நினச்சாங்களோ தத்துவங்களும் சரி நோக்கங்களும் அனைத்தும் ப்ரியாம்பிள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதை நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய இன்டர்பிரிட்டேஷனுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which of the following liberties is sought to be secured to the citizens of India in the preamble? ஸோ இந்திய குடிமக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லிபர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அது ப்ரியாம்பிள்லேயே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தாட் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். எக்ஸாக்ட்லி அதான் வந்து கரெக்டு. ஸோ லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், which of the following emerges clearly from the preamble? ஸோ நம்ம preamble பார்த்து படிக்கிற மூலமாக நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கண்டிப்பாங்க. ஸோ 26 November 1949 அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் அடாப்ஷன் சொல்லியிருப்பாங்க, ப்ரியாம்பிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டு தான். அடுத்து ஐடியல் தட் ஆர் டு பி அச்சீவ்டு. ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜஸ்டிஸ் அண்ட் லிபர்ட்டி அப்படின்லாம் விஷயங்கள்ல கொடுத்துருக்காங்களா. சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அச்சீவ் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஸோ இந்திய அரசாங்கம் இந்திய நாடு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிற அதோட நேச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் சோவரின் கண்ட்ரி, செக்குலர் கண்ட்ரி, அதே போல் சோஷியலிசம் இருக்கக்கூடிய கண்ட்ரி, ரிபப்ளிக் கண்ட்ரி, அதே போல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிற எல்லா அந்த இந்தியாவுடைய அனைத்து நேச்சரையும் சொல்லக்கூடியதாக ப்ரியாம்பிளே இருக்கும். அப்போ தேர்டும் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இந்திய அரசமைப்பு சட்டத்தை யார் கொடுத்தாங்க, சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்தொன்னையுமே ப்ரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. அப்போ கான்ஸ்டியூஷனை நம்மளுக்கே கொடுத்துக்கிட்டோம். ஸோ அதை பற்றியும் ப்ரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற அனைத்துமே வந்து ப்ரியாம்பிளில் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஆல் ஆஃப் தி எபவ். ஆல் ஆஃப் தி எபவ் எமர்ஜஸ் கிளியர்லி ஃப்ரம் தி preamble. Next, which is the correct sequence of the following words in the preamble of the constitution? So preamble வந்து இந்தியன் ஸ்டேட்டோடைய நேச்சர் பற்றி சொல்றதுக்காக ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டான சீக்வன்ஸில் we have to find it out. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோவரின், டெமோக்ராட்டிக், சோஷியலிஸ்ட், செக்குலர், ரிபப்ளிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்புங்க, இந்த லைன் தப்பு. அடுத்து
சோவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். எக்ஸாக்டாக இதுதான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ ஃபஸ்ட்டு சோவரின், அடுத்து சோசியலிஸ்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்குலர், அடுத்து டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு இந்தியன் ஸ்டேட்டோடைய நேச்சரை பற்றி கிளியராக ப்ரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ப்ரியாம்பிள் ரிலேட்டட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அண்ட் மோர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களையே வந்து சேரும். தேங்க்யூ.